ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம் யாகம் யாகவே சதவீகம் வழிகால மந்திரிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திரவான் தலை ஆண்டவர்களே. துலங்க இங்கு எவர்க்கு வெட்டான் நிலைகளெல்லாம், துலங்க இங்கு எவர்க்கு வெட்டான் நிலைகளெல்லாம், துலங்க எட்டி பேசி வரும் துளப வேந்தே, அலங்கார வலம்புரி சங்கு இலங்கு கையார் ஆரூரார் ஒன்றை அணி குருவே போற்றி, நலுங்குலவோர் உமையறிய மாட்டாரெல்லாம் நான் உரைப்பேன் குண்டேறி கதர்வார் நாளை, இலங்கு கலஞான கணியுகக்கும் சோங்கே எங்கள் குடி சாலைமணி விளக்கே போற்றி. இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆண்டவர்களின் கட்டளை. ஒரு சபையிலாச்சும் முச்சிடலான்னு பார்த்தேன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் அதனுடைய தொடர்ச்சியை நான் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா மோசே அவர் 10 கட்டளை இறக்குனார் மக்களுக்காக. ஃபாரோன் மண்ணை அந்த இறை அடியார்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அடிமைப்படுத்தி ரொம்ப துன்பம் கொடுத்தா அங்கேருந்து அவர் மீட்டு கொண்டு வர்றார். யார்? ஃபாரோன் கிட்டேருந்து மோசே கூட்டின்னு செங்கடலை பிளந்து அங்கேருந்து கூட்டிட்டு போய் மக்களை ஒரு இடத்துல வைக்கிறாரு. நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தவத்துக்கு போயிடுறாரு. அப்போ மக்களுக்காக சில கட்டளைகள் 10 கட்டளையை இறக்கி எடுத்துன்னு வர்றார். இப்போ தெய்வம் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தூள திருமையில் இருக்கும்போதே பல வேதம் ஃபுல்லாகவே கட்டளை தான். ஆனால் அது நமக்கு எப்படி தெரியும் இது கட்டளை தானான்னு நமக்கு தெரியுமான்னாக்கா அதை ஊன்றி கவனிச்சா மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு கட்டளை அப்படின்னு நமக்கு தெய்வம் சொல்கிறது என்னன்னு நமக்கு விளங்கும். கட்டளைன்னா அந்த கட்டளை யார் இட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அரசனால் கட்டளை இட முடியும். ஒரு அரசன் தான் ஒரு குற்றவாளிக்கு ஒரு கட்டளை இடுவான். இல்லை அவருக்கு சில இதுகளை கொடுங்க, ஒரு ஊரையே கொடுங்க அப்படின்னு கட்டளை இடலாம். அதை போல் தெய்வம் நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க மக்களுக்கு சில கட்டளைகளை தெய்வம் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா அவங்க யமனுக்கு கட்டளை போடுறாங்க, என் பிள்ளைகளை தொடக்கூடாதுன்னு. அப்போது நாம் இதுவரையிலும் வந்த காலங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா மக்கள் அந்த வெண்ணோய் இன்னும் பெரிய மரண தருவாயில் போய் ஒவ்வொருத்தரும் மாட்டிக்கிறோம். அப்படி தான் அந்த உலகம் பூராவும் உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு அப்படி தான் வந்தது. இப்போ அதை மக்களுக்கு அதை அறிய வச்சு இந்த மெய்யை சார்ந்த மக்களுக்கு மட்டும் சில கட்டளைகள்லாம் தராங்க. அந்த கட்டளை என்னன்றதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இதுக்கிடையில் ஒரு சின்ன கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த அரசன் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டில் மக்களுக்கெல்லாம் ரொம்ப வறுமை வருது. அப்போது மழை இல்லை, சரியான காலத்தில் பயிர் விளையில. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மந்திரிகிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நாள் இந்த நாட்டையும் மக்களையும் பார்த்துங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு போய் ஒரு மலையில் போய் தவம் இருக்கிறார். தவம் இருந்து அப்போ சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறாரு. அப்படி பண்ணுற காலத்தில் கொஞ்ச காலம் பொறுத்து சிவபெருமான் அவருக்கு முன்னால் காட்சி தராங்க. சிவபெருமான் என்ன ஓணும் அப்படின்னு, என்ன வர ஓணும் அப்படின்னு கேட்க நினைக்கிறாரு. அதுக்குள்ள அரசன் கொஞ்சம் அவசரப்பட்டு எனக்கு காட்சி தந்த மாரியே என் நாட்டு மக்கள் பூரா பேருக்கு நீங்கள் காட்சி தரணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்படியா, என்னடாது நம்ம ஒன்று நினச்சேன் அவன் ஒன்று நினைக்கிறானே, சரி ரைட்டு, நீ மொத்த பேரையும் கூட்டிகிட்டு இந்த மலைக்கு வந்துரு, அவங்கள எல்லாருக்கும் உனக்கு தந்த மாரியே நானும் காட்சி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன்கிட்ட சொன்னதும்
அரசன் என்ன பண்ணுறாரு, நாட்டு மக்கள்லாம் கூட்டிகிட்டு மலையில் ஏறுறாரு. எல்லாம் ஏற்கனவே வறுமையில் இருந்தவங்க இல்லையா, அந்த மலையில் ஏறும் போது பார்த்தீங்கன்னா செம்பு பாறைகள் நிறைய இருக்குது. இந்த மலை அடிவாரத்தில் கொஞ்சம் தூரம் ஏறினதும் நிறைய செம்பு பாறைகள் இருக்குது. அதை பார்த்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அட நம்ம லைஃபுக்கு இது போதுமே, வாழ்நாள் முழுக்க இது செம்புக்கு, அந்த செம்புக்கு ஆசைப்பட்டவங்க பூரா பேரை மூட்டை மூட்டையாக கட்டிக்கின்னு மலையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வெள்ளி பாறைகள்லாம் கிடைக்குது. அதுக்கு ஆசைப்பட்ட மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளி பாறையை எவ்வளோ முடியுமோ தூக்கிட்டு இறங்கிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அங்கே போனால் தங்க பாறைகள்லாம் கிடைக்குது. அது கிடைச்சதெல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு நம்ம லைஃபுக்கு இதுவே போதும், இதுக்கு மேலே நமக்கு வேற ஒன்றும் வேணாம் அப்படின்னு ராஜா எவ்வளோ தடுக்கிறாரு, ஆனால் முடியல. சரி, அவங்களும் இறங்கிடுறாங்க. அந்த தங்கத்துக்கு ஆசைப்படாத சில மக்கள் ராஜா கூட போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், இப்படி விலை மதிக்க முடியாத மாணிக்க கற்கள்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓ இதுக்கு மேலே நமக்கு எதுக்குடா தெய்வம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு அவங்களே இறங்கிடுறாங்க. அப்புறம் இவரு போய் நின்று திரும்பி பார்த்தா ஒருத்தரையுமே காணும். அப்போ சிவபெருமான் அவதாரம் பண்ணுறார், என்ன எங்கே நாட்டு மக்கள்ல திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணும். அப்போ அவர் சொல்கிறார், நீ பட்ட பாட்டுக்கு தான் நான் உனக்கு தரிசனம் கொடுத்தேன், அவங்க யாரும் அந்த பாடு படலை, ஆனால் நீ கேட்ட, இருந்தாலும் நான் காட்சி தரலான்னு இருந்தேன், ஆனால் ஒருத்தரையும் காணமே. அப்படின்னாக்கா அந்த மெய்யான அன்பு எங்கே இருக்குமோ அந்த இடத்துல தான் இறைவன் நம்ம அகத்துக்கு தோன்றுவார்களே தவிர சும்மா நம்ம நினைச்சதுனாலையோ பேசுனதுனாலையோ இறைவன் முன்னால் தோன்றிவிட மாட்டார்கள். அதுக்குன்னு ஒரு பாடு இருக்குது. அப்போ தெய்வம் நமக்கு சில கட்டளைகள் தராங்க. அந்த கட்டளைகளை கேட்டு நாம் நடந்து வருவோமானா நமக்கும் அந்த அறிவு பிரகாசமோட இறைவன் நம்மிடத்தில் எங்கே இருக்கிறார் என்று தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த பஞ்சாட்சர மேனி திருமேனி தாங்கி வந்துருச்சு, அது தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அறிவு ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வேதத்துக்குள்ளே நம்ம போகணும், நம்ம சிந்தனைகளை செலுத்தணும். அப்போ இந்த தேகத்துக்குள்ள இறைவன் எங்கே இருக்கிறார் என்று வேதத்தில் அங்கங்கே பல வாக்கியங்கள் தெய்வம் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் ஊன்றி நீங்கள் நோக்கும் இடத்து சிவன் தோன்றும், ஊன்றி நோக்காவலில் உலகது போல் ஆகிவிடும்னாங்க. அது போல இல்லாத இப்போ நாம் தெய்வம் விட்ட கட்டளையை நாம் பார்ப்போம். வரும் ஒரு பெருமொழி குரு நெறி முறை வழி திருவளரிறையருள் பெருக பெருநிதம் வரும் உலகீரே ஜெயற்றுரை தேரும் புவியோரே. இது சாதாரண உரை இல்லை, ஜெயற்றுரை. இது எங்கே ஜெயம்? அந்த யமனுடைய எல்லையில எவருடைய உதவியும் வந்து எட்டி தீண்ட பெற முடியாத அந்த யமன்பதி எல்லையில் உங்களுடைய திருவடி தீட்சை திருப்பாலிப்பு எங்கள் மீது பாய வேண்டும் ஆண்டவரே. அப்படியான இது ஒரு உரை. இது எல்லாருமே யமனுக்கு ஒரு அதிகாரமோ கட்டளையோ போட முடியாது. அப்படி இதை பல காலங்கள் பழகி வந்தால் தான் இது என்ன செயல்ன்றது நமக்கு தெரியும். இப்போ அது தெய்வம் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை செய்ய சொல்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்குது, கேட்ட அப்படி தான் இருக்குது. ஆனால் சொல்லுதல் யாருக்கும் எளியவா அறியவா சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்கிறாங்க. அதுபோல் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதை பார்ப்போம். பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது, அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம். புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது. பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்படுவது தான்ட்டாங்க. அப்போ புண்ணியத்திற்கு உரு இருக்குதுன்ட்டாங்க. அப்போ ஆசானுடைய அந்த திரு உரு, அப்போ அவங்கள பார்த்தாலே அவங்க சொன்ன வசனங்களை கேட்டாலே நமக்கு என்ன ஆகும், மூச்சு உள்முகமாக திரும்பி ஓடும். அப்போ புண்ணியத்துக்கு ஒரு உரு யார் அப்படின்னா அது ஆசான் தான். ஆசான் தான் நம்ம நினைக்கிற இந்த சட்டையை நம்ம நினச்சிக்கிறோம். அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாக வந்து திருமணி தாங்கி வந்திருக்கிறாங்க. எதற்காக? இந்த மனிதர்களை நரனை மனுவாக்கி, மனுவை தேவனாக்கி, தேவனை ஈசனாகவே ஆக்கி விடுகிற செயல் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது, அது உன் ஆசான் தான். அப்போ அவங்க உரு தான். அந்த ஆசானை பார்த்தால், நினைத்தால், கேட்டால், சிந்தித்தால் உனக்கு மூச்சு ஓடாது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும்.
அப்ப புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது, அது உன் ஆசான் தான். அவர்களையே நம்பு, அவர்களை தவிர வேறொன்றை நேசிக்காதே, அவர்கள் சொற்படி நட, அப்ப உன் மூச்சு வீணாகாது. அவருடைய சொற்படி கேட்டு நடந்தா என்னாகும்? மூச்சு வீணாகாது. மூச்சு வீணாகலைன்னா அதுக்கு பேர் என்ன? புண்ணியம் இல்லைங்களா? அப்போ தெய்வம் கொடுக்குறாங்க. ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர், ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர், ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர், இதுலகத்தில் எவர் குலமெனினும் இருந்ததன்படியே இருந்து அனுபவித்து நிச்சய பொருளை நேர்பெற காட்டி. அப்ப ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர், ஈதுலகத்தில் எவர்களும் எனினும் இருந்ததன்படி இருந்து அனுபவித்துட்டாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம ஓதுறோம், எல்லாருமே ஓதலாம் இல்லை. சாலையில் 5 வயசு பசங்கள்லாம் 4 நூலிய வேலை இனிமே பண்ணி சிறுவநிலை பட்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஓதுறது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் உணர்றதுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் உரைப்படி நடத்தல்னு ஒன்று இருக்குது. அப்போ அதை இங்கே கொடுக்குறாங்க. ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர், இது உலகத்தில் எவர் குணமெனினும் இத்தலத்திடத்து விருவி சிம்பினிலும் நித்திய வாழும் நிமலனும் அவனாய், சூத்த சைதன்ய சிவ கொடுந்தவனாய், முத்தொழிற்கரசி முனிவனும் அவனாய், ஜோதியர் கலந்த சொற்கடங்கானால் ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில். இப்போ வந்தவங்க யார் அப்படின்னா முத்தொழிலுக்கு அரசரான். முன் வந்த காலத்தில் பிரம்மா படைத்தல் அவர் செய்கிறாரு, காத்தல் விஷ்ணு, அழித்தல் சிவபெருமான். ஆனால் இப்போ நம்ம தெய்வம் என்ன பண்ணுறாங்க? முத்தொழிலுக்கு அரசர். அப்போ அந்த 3 தொழிலும் ஒருவரே செய்யக்கூடிய அளவுக்கு அந்த தவ வல்லபத்தில் ஏறி அவன் வந்திருக்கிறான். ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில். இப்போ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியாம் மான்மீகம் ஓதி வரும். கான்முளை அப்படின்னா அந்த உலகம் தோன்றதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சுன்னு தெய்வம் அதை கொடுக்குறாங்க. ஒரு முளை நமக்கு தெரியல, விதையெல்லாம் ஒன்று, ஒரு முளைனாக்கா ஒரு அணுன்னு அர்த்தம். இந்த உலகம் என்னவா இருந்துச்சு? ஒரு அணுவாக இருந்தது. அப்புறம் அந்த அணு அண்டமாக ஆயிடுச்சு. அந்த அணு நான் தான் சொல்றாங்க. கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியாம் மான்மீகம் ஓதி. அந்த கான் பார்ப்பதற்கு முன்னால ஒரு பொருள் இருந்துச்சு, அது எதுன்னா கூறிய இருள் வஸ்து, அதுதான் அந்த பிரம்மம். அது அவங்களேன்ட்டாங்க. அப்ப சகலத்தையும் படைத்தது, சர்வ அண்டாசராசரிகளை படைத்த இறைவன் தான் இப்பொழுது நமக்கு பிரம்மோதிய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் என்ற நாமத்தின் மீது இந்த உலகம் அனைத்தையும் உயிர்விப்பதற்காக இந்த மப்பு உலகுக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்டவருடைய வசனத்தை தான் இப்போ நாம இது பிரசங்கம் அல்லன்றாங்க தெய்வம். நாம் பேசுவது பிரசங்கமா அல்ல, இது உயிராணி திருவசனம் அப்படியே கொடுக்குறாங்க தெய்வம். அப்போ இந்த முத்தொழிலுக்கு அரசராக அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வசனங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வேதத்தில் இன்னைக்கு அண்ணா படித்த வாக்கியம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கூட, அண்ணா ஆரம்பத்திலே நாமத்தை பற்றி சொன்னார். மரளி கைத்தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். மெய்மதம் சொன்னார் இல்லையா? அது தெய்வம் முன்னால் கொடுக்குறாங்க. மரளி அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு என்னன்னு தெரியாது. மரளின்னா யமன், மரளி கைத்தீண்டா. அப்போ உலகத்தில் எல்லா இந்த எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ, இந்த மெய்யை அறியாதவங்க அத்தனை பேர் தேகத்தையும் மண் தொடும். இந்த தேகத்தை மண்ணு தீண்டி வருகிறது. அடையாளமாக அதுக்கு 10 அடையாளம் தெய்வம் கொடுத்துருக்குறாங்க, அநியாய மரணத்துக்கும் நியாய மரணத்துக்கும். அப்போ இந்த மெய்வேலை சேர்ந்தா என்ன நடக்க போனால் யமன் வரமாட்டான், ஆண்டவர் நாமத்தை சொன்னால் உன்னை தொடமாட்டான். அப்படியான அந்த நாமமானது மரளி கைத்தீண்டா. அப்போ மரளி என்பது யமன், மரளி கைத்தீண்டா சாலை ஆண்டவர்கள்.
அந்த நாமத்துக்குரிய பொருள் யாருன்னா ஆண்டவர்கள் என்ற நாமம். ஆண்டவர்கள் மெய். மெய் என்றால் இந்த தேகன் உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா தேகம் மெய்யா இருக்குதா? அது அழிஞ்சு தானே போகுது. அப்ப மெய் எது? இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற உயிர் தான் மெய். அந்த உயிரை அறிகின்ற ஒரு வழியாக இந்த மெய் வழி சாலை இருக்கின்றது. அப்படியே அவங்களுடைய கட்டளைகள்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஒவ்வொரு வசனத்தையும் நின்று நிதானித்து சிந்தையை அங்கங்கே திருப்பாத நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம். செத்த பிணத்திற்கு ஒருவன் உயிர் கொடுக்கிறேன் என்று வந்தா அவர் வார்த்தைகளை கேட்டு ஒருவன் எந்த ஆர்வத்தோடு நடப்பாரோ அந்த ஆர்வத்தோடு எம் வார்த்தைகளை கேட்டு உன் உள்ளத்தில் வைத்து நடக்க வேண்டும். அதுவே உன் மீட்புக்கு வழி. ஒரு செத்த பிணத்தை எழுப்புற உயிர் கொடுத்து எழுப்புனா அவனுடைய வாசனங்களை கேட்டு எப்படி ஆர்வத்தோடு இருப்பியோ அந்த அளவுக்கு நீ எம்முடைய வார்த்தையை கேட்டு நடக்கணுன்றாங்க. ஐவழி விளைவின் அப்பாலாகிய செய்வழி காட்டி உய்வழி கூட்டும் மெய்வழி ஒன்றே வாழியு வழியே வழி வழி என்பார் வழி வேறில்லை மெய்வழி ஒன்றே வாழியு வழியே. அப்போ அண்ணா இந்த உருமகள தவத்தை பற்றி சொன்னார். அதுவும் வருது இல்லை, அதையும் நம்ம பார்ப்போம். அந்த வாடாத அழியாத எவ்வன தேகத்தின் பொலிவை இந்த அழிந்து போகிற தேகத்தின் மேல் பாய்ச்சி இதையும் அழியா தூளம் ஆக்கும் செயலே பிருத்த யோகம். அந்த உருமகளத்துக்கு தெய்வம் கொடுக்கறது இன்னொன்று பிருத்த யோகம்ன்றாங்க. பிருத்த யோகம் தேகமுத்திக்கு என்பதும் இதுவே. அப்போ நம்முடைய தேகத்தை முத்தி அடைய செய்யணும். இது வரலாம். ஆனால் இப்போ ஜீவமுத்தின்னா தேகமுத்தின்னா என்னான்னு கேட்டார். அதுக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. பிருத்த யோகம் என்பது இவ்வுலகத்திற்கு வரவே இல்லை. எந்த பார ரகசியத்திலும் அது இல்லை. இழுப்ப மரம் எப்படி உலக உபயோகத்திற்கு ஆகாது என்று ஒதுக்கி கோயிலுக்கு மற்றும் ஒதுக்கப்பட்டதோ அவ்வாறே அந்த உச்சி வேலையாகிய உருமகளம் பதியவர்களுக்கென்று பிருத்த யோகமாக ஒதுக்க பெற்றுள்ளது. அந்த நேரத்தில் யாரும் வேறு வேலை செய்யக்கூடாது என்று எடுத்து வைக்க பெற்றது. நம்ம ஆலயத்தில் அதுக்கான அந்த உருமகளத்துக்கான அந்த நகார அடித்து எல்லோரும் கேளுங்கோ, மௌனமணி அடிக்க போகிறோம், ஒருத்தரோடு ஒருத்தர் பேசாதீங்கோ. இது வெளி உலகத்தில் இருக்குது. அந்த உச்சி நேரத்தில் யாரும் அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு வழக்கத்தில் இருக்குது. அந்த சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு டைம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதே போல் தொழுகையும் வச்சுருக்கிறாங்க. அது போல் அப்போ அதை தெய்வம் இங்கே அந்த உருமகளத்தை அவங்க சொல்கிறாங்க. இந்த பிருத்த யோகம் என்ன செயல் உடையது என்று உங்களுக்கு தெரியாது. இது பூமியிலிருந்து பிரேதத்தை எழுப்பும் செயல், பிரேதத்தை எழுப்பக்கூடிய செயல். பிரேதம் எப்படி எழுந்து வரும் என்று ஆச்சரியப்படுகிறீர்களா அல்லவா? ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லவா? அதுவும் 2 மைலில் உள்ள பிரேதம், 100 மைலில் உள்ள பிரேதம், 5000 மைலில் உள்ள பிரேதம் எல்லாம் ஒரே சமயத்தில் இந்த எல்லைக்கு வர வேண்டும். இது எப்படி நடக்கும் என்று இப்போது உங்களுக்கு புரியாது. முழங்கையுக்கும் விரல்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? இங்கே ஒரு நரம்பை இழுத்தால் விரல் மூடிக்கொள்கிறது. அது போலவே தான் அதுவும் நடக்கும். இப்போ 2 மைலில் உள்ள பிரேதம், 200 மைலில் உள்ள பிரேதம், 5000 மைலில் உள்ள பிரேதம். இப்போ நம்ம அங்கங்கே அடக்கம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மதுரையிலாம் கூட எல்லாம் அங்கங்கே ஊரில் அடக்கம் பண்ணுறோம் இல்லைங்களா? அது மொத்தம் ஒரு நேரத்தில் அங்கே வந்துடும்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி எழுந்து வரும்? ஆனால் நம்ம யூகத்துக்கோ அறிவுக்கோ சிந்தனைக்கோ எட்டுதா? நம்ம என்ன மம்மி படத்துல தான் பார்த்தா பிரேதெல்லாம் எழுந்து வரும். ஆனால் அதெல்லாம் நிஜமான செயல் என்று இன்னைக்கு தெய்வம் அதை நிரூபித்து காட்டுருக்காங்க. இவன் கற்பனையாக எதை எடுத்தாலும் ஆனால் அதெல்லாம் தெய்வம் வசனமாக அங்கங்கே இருந்த முத்துக்கள் நம்ம கைக்கு கிடச்சிருக்குது. அது ஒரு பெரிய பாக்கியம்தான்.
உன்னுடைய தேகாதி அந்தத்திலும் மயனமயனமாக நுழைந்து வேலை பார்க்கும் பாரப்பெரிய பிரளய ஆயுதத்தின் கூரை மழுங்கடித்து ஜெயித்து தூக்கி எறிகிற வல்லப சம்பாதனையே இங்கு நடக்கும் குழல் வணக்கம். ஜீவன் முத்திக்கு வேண்டியது நிஷ்டை, ஆனால் தேகமுத்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். அப்ப இந்த தேகமுத்திக்கு வேணும்ன்றது சாலை குழல் வணக்கம் சொல்லிட்டாங்க. குழல் வணக்கம் எப்ப நடக்குது தெரியுமா? மாலை வணக்கத்துல நடக்குது, இரவு 9 மணிக்கு நடக்குது, அதுக்கப்புறம் 12 மணிக்கு நடக்குது, 1:30க்கு நடக்குது, 3 மணிக்கு நடக்குது. அதை விட்டோம்னா அதோட அரவலத்துக்கு நடக்குது. காலையில விடிய காலம் அந்த 4:06 முழிச்சிருக்க சொல்றாங்க நம்மள. இப்படி இந்த குழல் வணக்கெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்குறாங்கன்னு தெளிவா நமக்கு சந்தேகம்லாம் வேணாம். ஆளாளுக்கு ஒவ்வொன்று ஏதாவது சொல்லி மாற்றுவாங்க. ஏன்னா தேவனுடைய வசனங்கள் இருக்குது நமக்கு. இது யாரும் ஏமாத்தலாம் முடியாது. இதை மாற்ற முடியுமா? முடியாது. வேதத்தில் இருக்குது. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்றாங்க? கட்டளை. கட்டளைன்னா ஒரு ஆணையை விட்டு இந்த வேலை நீ செய்யன்னு சொல்றாங்க. எதுக்காக? நாளைக்கு வரப்போற ஆபத்து இருக்குது. 2 பிரளயம் இருக்குது நம்ம கிட்ட. ஒண்ணு இந்த தேக பிரளயம், ஒண்ணு இருக்குது. இங்க கூட துணைக்கு யாருன்னா கூட்டின்னு வர போக முடியுமா? வரும்போதும் தனியா தான் வந்தோம், போகும்போதும் தனியா தான் போறோம். ஆனா கூட ஒருத்தர், நம்ம கூடவே ஒருத்தர் கருவறையிலேருந்தே கூட வராங்க. அவங்க தான் இறைவன். அந்த பரமாத்மா சொரூபராகிய அந்த பரமானு நம்ம இடத்துல இந்த தேகத்துக்குள்ள குடி இருக்குது. அது நமக்கு துணையா வருது. அதை நீ பிறந்து பிரசவமா பிறந்த இனி சவமா போறதுக்குள்ள உனக்கு நாம சுட்டி உனக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளை நீ தரிசிக்கணுன்றதுக்காக தான் வச்சாங்க. அது உலகத்துல எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. பார்த்தவங்கெல்லாம் அந்த மோட்ச வீடு அடைந்தார்கள். பார்க்காதவர்கள்லாம் அந்த துன்பத்துக்கு போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த சாலையில் நடக்கிற குழல் வணக்கெல்லாம் உன் தேகமுத்திக்கின்றாங்க. வர நிற்கின்ற அந்த அமளி நேரத்தின் உன் ரோமக்கால்கள் எல்லாம் பற்றி எரியும். நாம் எடுத்து வைத்துள்ள மெய் வணக்கத்தின் பலன் அது நேரம் உங்கள் கையில் இல்லை என்றால் நிச்சயமாக உங்கள் நினைவுக்கு டப் டப் என்று தீப்பிடிக்கும். அந்த நெருப்பில் இருந்து தப்புவிக்கின்ற ஒரு அருமருந்தாக அல்லவா இந்த மெய் வணக்கம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கானதான் இதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க? மெய் வணக்கம். பேரு நமக்கு முதல்ல என்ன வச்சாங்க? மெய்வழி சாலை அப்படின்னு தானே கொடுத்தாங்க. மரளை கைத்தின்டா மெய்வழி சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். இப்போ இங்க மெய் அப்படின்றதுக்கு தெய்வம் என்ன கொடுக்குறாங்க? மெய் வணக்கம். மெய் வணக்கம் எடுத்து வைக்க பெற்றுள்ளது. எமக்கு பதிலாகவே எம் மக்களாகிய அந்த நெற்றி சுழிப்புடன் கூரியை எடுத்து வாய் வைத்து ஊதுகிறார்கள். அதன் வழியாக அது நேரம் வெளியாகிற ஆவி எம்முடைய பரிசுத்த ஆவி. அதுவே உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கு உரியது. அதை காதில் ஏற்றி கொள்ளுங்கோ என்கிறோம். அது உங்கள் ஜீவனை வல்லப சுத்தத்தில் ஏற்றி உங்கள் தேகாதி அந்த மயிர்கால்கள் தோறும் சுத்திகரிப்பை உண்டாக்கும். அதுதான் நம்முடைய தேகாதி அந்த ரோமக்கால்களையும் சுத்திகரிப்பை உண்டாக்கும்ட்டாங்க. பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது. அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம். புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது. அது உன் ஆசான்தான். அவர்களையே நம்பு. அவர்களை தவிர வேறொன்றை நேசிக்காதே. அவர்கள் சொல்படி நட. அப்ப உன் மூச்சு வீணாகாது. அப்ப அந்த சொல்படி கேட்டு நடந்தோம்னா உன் மூச்சு வீணாகாதுன்றாங்க. 7 கோடி சூரியர் தான் எதிர் நின்றாலும் இருளன்றி குருடருக்கு துலக்கம் உண்டோ. முழுவேத தவ வாய்மை முனிவன் வாக்கு மூண்டவிரில் மனத்தினுக்கு விளக்கமாமோ. நலுங்குலக பொருள் நாடி வெறிமே கொண்டு நாசமுற அவசரம் கொண்டதனை விட்டு எழுபிறப்பும் விழுந்து விழுந்தழுத்தி நாளும் எரி நரக விரகவன் என்று எம்பும் வேதம். அப்போ அதை என்ன சொல்றாங்க? இருளன்றி குருடருக்கு துலக்கம் உண்டோன்றாங்க. அப்படின்னாக்கா இதுவரைக்கும் வந்த வசனங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு
குருடருக்குன்னு இங்க சொல்றாங்க. அதாவது இருளன்றி குருடருக்கு துலக்கம் உண்டோ அப்படின்னா, நம்ம பார்வையற்றவன் தான் குருடன் அப்படின்னு நினைக்கிறோம். அது தெய்வம் அதுக்கு இன்னொரு பாடலே கொடுக்குறாங்க. வாயிருந்து ஊமையனோர் போனோர் கோடி, வல்ல செவி இருந்தும் வல்ல செவிடானோர் கோடி, நேயமுள்ள கண்ணிருந்தும் குருடாய் போன நிலை போலே ஆட்சிதடால் நீளத்தில் நாயகமாம் குருவடைந்து தீட்சை பெற்று தன்னிடத்தே சாஸ்திரங்கள் துலங்க பெற்று நேயகந்தை இனமாதியாலாசானை நிந்தனைகள் செய்தொழிந்தார் காணுவாயே. வல்ல செவி, அதாவது வாயிருந்தும் ஊமையாய் போனோர் கோடின்றார். அப்ப வந்த மெய்ஞானிகள்லாம் அந்த செயலை கொண்டு வந்து மக்கள் முன்னால அதை பண்ண முடியல. ஆனா வாய் இருந்துச்சு. ஆனா யாரும் நமது கடைசியா நம்ம பெரிய தந்தை வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் எவ்வளோ கூவி தானே அழைத்தார்கள். அவங்களுடைய வாய்மை அல்ல, உயிரோட செத்தாரெல்லாம் மீண்டெழுவார் என்று கைத்தாளம் போடுன்னாங்க. யாருன்னா சொல்ல முடியுமா? அப்ப எப்பேற்பட்ட ஒரு வாய்மை. ஆனா அவங்க வாய்மையே இந்த உலகத்துக்கு பயன்படாத போச்சுன்றாங்க. அதை போல நம்ம இப்பொழுது தெய்வம் அதை எல்லாத்தையும் நமக்கு சகலத்தையும் செயலுடைய தேவ திருவசனமாக ஆக்கி மாற்றி இருக்கிறாங்க. முன் வந்த செம்மல்கள் எல்லாம் ஞானமாகிய ஜீவமுக்தி அடைய எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க ஜீவன் முக்தியோடு தேகமுக்தியும் பெற ஆசைப்படுகிற நீ எதை விட்டிருக்கிறாய்? ருசியை கூட உம்மால விட முடியவில்லையே, தூக்கத்தை கூட விட முடியவில்லையே. எக்கோடி காலத்திற்கும் ஆன வாழ்க்கைக்கு அவைகள் எட்டி தீ வைக்கின்றன என்று அவற்றின் மேல் உனக்கு ஒரு வெறுப்பு வரவில்லையே. உன் தேகத்தில் ஒரு பாகத்தை வீத்து கொடுத்தாவது இதை அடைய வேண்டாமா? ஆம், உன் தேகத்தை இழக்க வைத்து தூக்கத்தை குறைக்காவிட்டால் நாம் நினைக்கின்ற எல்லைக்கு உன்னை எம்மால் கொண்டு போக முடியாது. அப்ப அவங்க ஒரு எல்லைக்கு நம்மளை கொண்டு போனன்னு நினைக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு கட்டளை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் நாம் செஞ்சோம்னா தான் அவங்க நினைச்ச எல்லை கொண்டு போக முடியும். 2 ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன. அவற்றின் அழகு எவ்வித வர்ணங்களையும் கடந்து நிற்கின்ற அழகு. அதை கேட்கின்ற காதும் மணக்கும். அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தார் எள்ளுமனை போன்ற துண்டு பிரகாசமுடையதாக இருக்கிறது. அதற்குள்ளே அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தா நிறைய ஸ்படிகம் போன்ற தண்ணீர் இருக்கிறது. அதில் ஒரு ஊசி நுனி அளவு எடுத்து வீசினால் இந்த உலகம் பூராவும் மணக்கும். அந்த ஒரு ஊசி நுனி அளவின் மதிப்பிற்கு 3 உலகங்களும் நிகராகாண்டார். அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தார் எள்ளுமுனை போன்ற துண்டு பிரகாசத்தோடு கிடைக்கிறது. அந்த பிரகாசத்துக்கிடையில் என் கண்கள் 2 போய் மாட்டிக்கொண்டன. அதிலிருந்து எம்மால் பிடுங்கவும் முடியவில்லை. அதனுடைய இன்பம் என்னுடைய தேகாதி அந்த ரோமக்கால்களும் மேய்ந்து கிடைக்கிறது. எப்போது உன் நினைவு அந்த அசைவற்ற தளத்துக்கு வருகிறதோ நான் ஜாக்கிரதையாக இருந்து உன்னை அந்த இன்பக்கடலுக்குள் புகுத்துவிட காத்து கொண்டிருக்கிறோம் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பணிவெல்லம் போலே பாவம் பறந்திடம் என நிஜமே சொன்னோம். தனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் துளைந்தனர் பிறவிதானே. மாகாளியம்மன் திருவிதம். அனைவருக்கும் நமஸ்காரம்.